குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். நான் நினைக்கிறேன் ஒரு 10 மினிட்ஸ் கூட லேட் ஆகிட்டு போல இருக்கு. சாரி பிள்ளைகள், நான் கொஞ்சம் வர நேரம் போயிட்டு. பிள்ளைகள் வகுப்பு இருக்கிற நாள்களில் 6:30க்கு பிறகு நீங்கள் கால் பண்ணுறது அதுகளை தவிர்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். வகுப்பு இருக்கிற நாள்களில் பின்னேரம் 6:30 வகுப்பு நடக்கிற டைம் வரைக்கும் யார் கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ண முடியாது. அதனால நீங்கள் அதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. ரைட். வளமையா வார பிள்ளைகள், குட் ஈவினிங். வளமையா வார பிள்ளைகளுக்கு தெரியும் வகுப்பு 7 மணிக்குண்டா 7 மணிக்கு தொடங்கும். 7:03க்கு வகுப்பு தொடங்கிடும். சம்டைம் ஏதோ ஒரு இதுண்டா நான் ஏதோ லேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். என்ன? ரைட், ஓகே. பிள்ளைகள், இன்றைக்கு 2026 செய்முறை புவியியல் பாடம் பகுதி இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். ரைட், ஓகே. பிள்ளைகள் ஆரேனும் முடிஞ்சால் உங்களால ஆரேனும் எங்களை வளமையா வகுப்புக்கு வர ஆக்கள் இருப்பீங்க. இதுல எனக்கு ஒருக்கா அந்த ஒரு இதை ஒருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஒருக்கா போட்டு விடுங்க பிள்ளைகள். இந்த இதை ஒருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த டிஸ்பிளேல அந்த பிள்ளைகள பார்ட்டிசிபென்ட் தெரிகிற மாதிரி அந்த 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 அவலத்தையும் அப்படி ஒருக்கா ஸ்கிரீன்ஷாட் ஒருக்கா எனக்கு எடுத்து போட்டு விடுங்க பிள்ளைகள். 7 மாணாக்கள் ஒரு ஆள் 6 போட்டா காணும். ஓகே. ஒன் மினிட் வா. ஓகே, ரைட். சரி பிள்ளைகள், ரைட், ஓகே பிள்ளைகள். கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். 2026 பிள்ளைகள், 2026 பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க வடிவா. இல்ல புதுசா சேர்ந்த ஒரு சிலர் நீங்க இருக்கிறீங்க. பிராக்டிக்கல் ஜியோகிராபிக்கு செய்முறை புவியியலுக்கு சொல்லி ஜாயின் பண்ண ஆக்கள் இதுல ஒரு சிலர் இருக்கிறீங்க. ரைட். டிஸ்பிளே மங்களா இருக்குடா. இன்னைக்கு எல்லாம் ஒரு தடங்களா இருக்குடா. வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க வா. ஒரு 1 மினிட். ஓகே, சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும் பிள்ளைகள். டிஸ்பிளே கொஞ்சம் மங்களா இருக்கு, என்னன்னு தெரியல. சரியா வருதான்னு பார்ப்போம். கேமராவோட பிரச்சனையில தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த போர்டு எதுவும் கிளியர் இல்லாம இருக்கு, பரவாயில்ல. ரைட் பிள்ளைகள், இந்த செய்முறை புவியியலுக்கு இன்றைக்கு சிலர் ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. இந்த பாடத்துக்கு இன்றைக்கு ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க பிள்ளைகள். அநேகமா எல்லா பள்ளிக்கூடத்திலையும் 2026 உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். ஓரளவு தான் உங்களுக்கு பாடங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இன்னும் காத்திரமா படிச்சு கொடுக்கறதுக்கு பெரும்பாலான பாடசாலைகள் அது நடந்திருக்காது. ஸோ ஆனா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும், இந்த A லெவல் அட்வான்ஸ் லெவல்ல ஜியோகிராபிய 3ஆ பிரிச்சு தான் படிப்போம். பௌதிக புவியியல், 2வது மானிட புவியியல், 3வது நாங்க இன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போற செய்முறை புவியியல். இப்படி 3ஆ பிரிச்சு தான் நாங்க ஜியோகிராபிய படிச்சு கொண்டு வருவோம். போர்ட் கிளியர் இல்ல, ஒரு சைட் கிளியர் இல்லாம இருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பனி மூட்ட மாதிரி இருக்கு. ரைட். 3ஆ பிரிச்சு தான் நாங்க படிச்சு கொண்டு வரோம் பிள்ளைகள். இப்ப எங்கட நோக்கம் 2026 ஸ்கூல்ல நடக்கிற ஓகே பிள்ளைகள், 1 மினிட். ஆக மோசமா இருக்குது அடபோட். என்ன செய்யுங்க எனக்கு தெரியலடா. அப்படியே ஒரு பனிமூடம் ஒன்று மூடுது. என்னமோ ஒன்று சொன்னீங்களேடா, அவ்வளவு மோசமான பனிமூடமா?
கிளியர் இல்ல தான், சவுண்ட் கிளியரா இருக்கும். சவுண்ட் கிளியரா இருக்கும்டா. இன்றைக்கு வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணல. வளமையா வகுப்புக்கு வராங்களுக்கு தெரியும் வகுப்பு என்னன்னு சொல்லி. 1 மினிட் வாரேன் நான் என்னன்னு பார்க்க. ஏன் அப்படி சவுண்ட் பிரச்சனை இருக்காது. இது கேமராவில் ஏதோ பிரச்சனைடா. 1 மினிட் வரேன், அட்ஜஸ்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகேடா, அந்த கேமராவில் ஏதோ ஒன்று இருக்குடா. அது போகக்கூடிய மாதிரி தெரியல. அது போகாது போல இருக்கடா. அது ஒரு கலட்டி தாண்டா பார்க்கணும் கேமராவை. பார்ப்போம், கொஞ்சம் எடுத்துக்கொள்றேன்டா. கொஞ்சம் எடுவா. அது ஏதோ ஒன்று. ஓகே ஓகே, 1 மினிட் சரியா வருமா? 1 மினிட் ஓகே ஆகும். அப்படியெல்லாம் இல்லப்பன், உங்களை விட எனக்கு நல்ல அனுபவம் இருக்கப்பன் இந்த சூமுகள்ல. அது இப்ப சரியா வரும். ஓகே ரைட்பா. இன்னைக்கு தடங்களா இருக்குல்ல, இப்ப சரியா வரும். சவுண்ட் பிரச்சனைடா, கேமரா இல்லடா பிரச்சனை. ஓகே, இப்ப சரியா வரும். ரைட். ஓகே ரைட், இனி சரி, இனி பிரச்சனை இல்லை. ரைட் ஓகே, சவுண்ட் பிரச்சனை இல்லை. ஓகே பிள்ளை, ரைட். வகுப்புக்கு வேகமா போமா. ரைட். சாரி பிள்ளைகள், இன்னைக்கு தொடங்கவும் கொஞ்சம் லேட்டா போயிட்டு இப்படி பிரச்சனை இல்லாம ஆயிட்டு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இங்க சரியான மழை இடி. ஓகே ரைட், இப்ப சரி. ரைட் ஓகே பிள்ளைகள், ஓகே விஷயத்துக்கு வரும் பிள்ளைகள். புறவு கதைப்போம் பாட சம்பந்தமா சந்தேகங்கள். ஓகே ரைட். பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளணும். இப்ப 2026 எங்கட இப்ப நோக்கம், நீங்க நான் யூனிவர்சிட்டி போகணும் அந்த நோக்கம் இப்ப எங்களுக்கு தேவை கிடையாது. இப்ப உங்களோட ஸ்கூல்ல நடக்க போற ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் தான் எங்கட நோக்கம். தவணை கொண்டுதான் எங்கட நோக்கம். பிள்ளைகள், இந்த பௌதிக புவியியல் நாங்க ஃபர்ஸ்ட் டேமுக்கு ஃபுல்லா படிச்சுட்டோம். முதலாம் தவணை எவ்வளவு அலகுகள் படிக்க வேணுமோ அவ்வளவு அலகுகளும் பௌதிக புவியியல்ல முதலாம் தவணைக்குரிய அலகு முழுக்க படிச்சு முடிச்சாச்சு. மாநில புவியியலும் முதலாம் தவணைக்குரிய ஃபர்ஸ்ட் டேமுக்குரிய அலகு ஃபுல்லா படிச்சு முடிச்சாச்சு. இந்த செய்முறை புவியியல் முதலாம் தவணை அலகு இன்னும் ஸ்டார்ட் பண்ண இல்லை. செய்முறை புவியியல் இன்னும் ஒரு பகுதி கூட நாங்க பார்க்கணும். ஏனென்றால் பிறகு அதிகமான பிள்ளைகள் ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த செய்முறை புவியியல்ல சரியான விளக்கம் இருக்காது. அதனால தான் இதை கொஞ்சம் டிலேயா தொடங்கி இருக்கிறேன் இப்ப. ரைட். ஸோ செய்முறை புவியியல் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். அப்ப இப்ப கிட்டத்துல ரீசெண்டா எங்கள்கிட்ட ஜாயின் பண்ண பிள்ளைகள், வகுப்புக்கு ஜாயின் பண்ண பிள்ளைகள், இப்ப எங்கள்கிட்ட ஜாயின் பண்ண பிள்ளைகள் இந்த பௌதிக புவியியல் மாநில புவியியல் நீங்க படிச்சு இல்லைன்னு சொல்லி நீங்க எனக்கு தகவல் தந்திருக்கிறீங்க. பிள்ளைகள் செய்முறை புவியியல் முடிய ஒரு ஃபர்ஸ்ட் டைம் முதல் பேப்பர் விட்டு நானும் இன்னொரு சேரையும் பயன்படுத்தி செய்வோம். உங்களோட ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்க ஒரு மாடல் பேப்பர் செய்வோம், 2 பேர் செய்வோம். ஸோ அந்த பேப்பருடாக சில பாடங்கள் கட்டாயம் பரீட்சைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர பகுதிகள் வினாக்கள் எப்படி வரும்னு ஒரு தொகுப்போட்டு உங்களுக்கு விளங்கிடும். அதுக்கப்புறம் பரீட்சைக்கு நீங்க சிட் பண்ணலாம். ஸோ இந்த 2ம் படிக்காத ஆட்களுக்கு அந்த விடயத்துல ஓரளவு விஷயங்களை விளங்கிக் கொள்ள முடியும். ரைட். இப்ப நாங்க செய்முறை புவியியல் முதலாவது அலகு இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட். பிள்ளைகள், இந்த 2025 பிள்ளைகள் இதுல நீங்க இப்படி ஒரு புத்தகம் ஒன்று, பயிற்சி புத்தகம் ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே நான் தந்திருப்பேன். என்னடா பிரச்சனை? எதுவும் பிரச்சனையாடா? என்னடா எதுவும் சந்தேகங்கள், எதுவும் கேள்விகள் எதுவும் கேட்டால் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க பிள்ளைகள். இந்த தயவு செய்து 2026 உங்களுக்கு ரைட். பிள்ளைகள், இப்படி ஒரு புத்தகம் 2025 உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். 2025 பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு புத்தகம் தந்திருக்கிறேன். ரைட்.
இதுல நீங்க ஏற்கனவே 2005 சொல்றேன், 26க்கு இல்ல 2025. இது நீங்க ஏற்கனவே செஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் பிள்ளைகள் இதுல இருக்கிற விடயங்கள் கலர் படங்களோட இது வந்திருக்கும், உங்களுக்கு தெளிவா தெரியும். 2026க்கு இப்படி ஒரு ஃப்ரண்ட் பேஜோட இப்படி ஒரு புத்தகம் ஒன்று சென்ட் பண்ணி இருக்கிறேன். இப்படி ஒரு செய்முறை புவியியல் புத்தகம் ஒன்று சென்ட் பண்ணி இருக்கிறேன். தயவு செய்து இதை கட்டாயம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ள வேணும். இதுலதான் சொல்ற விஷயங்களை குறிப்பீங்க. இந்த 12ஆம் ஆண்டு முழு அழகும், ஃபர்ஸ்ட் டைமும் சரி, செகண்ட் டைம் சரி, தேர்ட் டைம் சரி, இந்த முழு அழகும் பிள்ளைகள் இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கு. பிள்ளைகள் எப்பயுமே நீங்க ஆரம்பத்திலிருந்து எழுதுற படிச்சு கொண்டிருக்கிற நோட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு படிப்பீங்க, ஆயத்தப்படுத்துவீங்க, இரவுலாம் முழிச்சிருந்து, செகண்ட் டைம் அப்படி நீங்க படிச்சு கொண்டிருக்கிற நோட்ஸ் தான், அதே நோட்ஸ் தான் இறுதி பரீட்சைக்கு நீங்க படிக்கணும். அப்பதான் அது மூளையில அப்படியே சேவ் ஆகும். ஸோ இதை ஒரு தவணைக்கு படிச்சுட்டு இன்னொரு தவணைக்கு இன்னொன்று படிக்கிற சேட்டை இருக்காது. அதனால இதுதான் நீங்க உங்களோட இறுதி பரீட்சை வரைக்கும் செய்முறை புவியியலுக்கு பயன்படுத்த போற நோட்ஸா இருக்கும். மற்ற நோட்ஸ் எல்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு நான் நோட்ஸாவே தந்திருக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல நீங்க சில குறிப்புகளை போடுறீங்க, மேலதிகமா உதாரணங்கள் ஏதாவது அட்டாச் பண்ணி அதை வச்சு படிக்கிறீங்க. இதுல நிறைய ஸ்பேஸ் தான் விடப்பட்டிருக்கும், இடைவெளி தான் விடப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடைவெளியில தான் நாங்க இதுல இருக்கிற விடயங்கள் எழுத போறோம். ரைட்? அதனால மிக கவனமா, திருத்தமா, தெளிவாக உங்களோட விடைகளை இதுல எழுதி கொள்ளுங்க. நான் சொல்லும் போது நான் சொல்ற விடயங்கள் இன்றைக்கு ஸ்லோவா சில அறிமுகம் மட்டும் தான் நான் இன்றைக்கு ஹோப்ல ஸ்டார்ட் பண்றதுக்காகத்தான் நான் இன்றைக்கு இது பண்றேன். இன்றைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹோப்பு தான் போட்டிருக்கிறேன், ஒரு அறிமுகங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்காக. ரைட் பிள்ளைகள், நான் ஏதாவது வேகமா இதுல சொல்லும் போது நீங்க ரெக்கார்டிங்கை பார்த்து விளங்கி கொண்டு குறிச்சு கொள்ளுங்க. மிக முக்கியமானது செய்முறை புவியியல், 12ஆம் ஆண்டு செய்முறை புவியியல். 12ஆம் ஆண்டு செய்முறை புவியியல் அவ்வளவும் தரவா கிளியரா நாங்க படிச்சிருக்க வேணும். 13ஆம் ஆண்டு செய்முறை புவியியல் வரும்போது அதுல ஓரளவு சில பகுதிகளை விட்டு தான் சாய்ஸ் பண்ணி தான் படிப்போம். அது நாங்க பிறகு பார்ப்போம். ரைட், எங்கட முதலாவது அழகு உங்களுக்கு இப்படி ஒரு அழகு ஒன்று போட்டிருக்கு. அழகு ஒன்று நினைக்கிறேன் 2ஆம் பக்கத்துல இருக்கும். செய்முறை புவியியல் அறிமுகம் ஒரு அழகு ஒன்று உங்களுக்கு இருக்கும். செய்முறை புவியியல் அறிமுகம் சொல்ற ஒரு முதலாவது அழகு இருக்கு. ரைட், முதல்ல இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் தெளிவா நாங்க செய்முறை புவியியல்ல என்னங்கிற ஒரு விளக்கத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். செய்முறை புவியியல்னா என்ன, பிராக்டிக்கல் ஜியோகிராஃபின்னா என்னங்கிறது ஒரு மிக தெளிவா எங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும். இது அநேகமான பேருக்கு விளங்கி கொள்ளாம அடுத்தடுத்த பாடங்களுக்கு போறது வளமை. சோ முதல்ல செய்முறை புவியியல்னா என்னங்கிறது உங்களுக்கு நான் வடிவா தெளிவா சொல்ல போறேன். நீங்க விளங்கி கொள்ள வேணும். இவ்வளவு காலம் நீங்க விளங்கி வச்சிருப்பீங்க, ஜியோகிராஃபி 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, நீங்க விளங்கி கொண்டிருப்பீங்க. ஒன்று பௌதிக புவியியல் என்று சொல்ற பகுதி, இன்னொன்று மானிட புவியியல் என்று சொல்ற பகுதி, இன்னொன்று செய்முறை புவியியல் என்று சொல்ற பகுதி. நீங்க இதுவரை காலமும் விளங்கி வச்சிருக்க முடியும். ஜியோகிராஃபி 3 பகுதிகளாக இருக்குதுன்னு நீங்க விளங்கி வச்சிருப்பீங்க. கவனிச்சு கொள்ள வேணும், ஜியோகிராஃபி 3 பகுதி கிடையாது. ஜியோகிராஃபில 2 பகுதி தான் இருக்கு. புவியியல் 2 பிரிவு தான். நாம அட்வான்ஸ் லெவலுக்காக ஜியோகிராஃபியை 3ஆ பிரிச்சு படிக்கிறோம். பட் ஜியோகிராஃபில 2 பிரிவு தான். புவியியல 2 பிரிவா தான் பிரிக்கிறது. ஒன்று பௌதிக புவியியல், இன்னொன்று மானிட புவியியல். புவியியல் சொல்றது நாங்க ஏற்கனவே படிச்சிருப்போம். புவியியல் சொல்றது, அப்ப நான் இப்ப சொன்ன கருத்துல இருந்து நீங்க விளங்கி கொள்ளணும், ஜியோகிராஃபி 3 பிரிவு இல்ல. அதாவது பௌதிக புவியியலும் மானிட புவியியல், இந்த 2 தான் ஜியோகிராஃபியோட பிரிவு. சோ செய்முறை புவியியல் ஜியோகிராஃபியோட 3வது பிரிவு இல்ல. அப்ப செய்முறை புவியியல்னா என்ன அப்படின்னு தான் இப்ப சொல்ல போறோம். அதை தான் படிக்க போறோம். வடிவா இந்த பேசிக் விளங்க வேணும். பிள்ளைகள், முதல்ல புவியியல் என்றால் என்னென்றால், உண்மையிலேயே ஜியோகிராஃபி இலங்கையில கலைப்பீடம் ஆர்ட்ஸுக்குள்ளதான் ஜியோகிராஃபியோட துறை இருக்குது யூனிவர்சிட்டிகள்ல. வெளிநாடுகள்ல ஜியோகிராஃபிய சயின்ஸுக்குள்ளதான் உள்ளடக்கி வச்சிருக்கிறாங்க. பூமியிட ஸ்ட்ரக்சர்கள், வளிமண்டலத்துல நிலைமைகள், இயற்கை அனர்த்தங்கள், அது சம்பந்தப்பட்ட கல்வி இதுல இருக்கிறதுனால ஜியோகிராஃபி வெளிநாடுகள்ல யூனிவர்சிட்டிகள்ல ஜியோகிராஃபிய சயின்ஸ் டீம்களுக்குள்ளதான், விஞ்ஞானத்துக்குள்ளதான் உள்ளடக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ பெரும்பாலான வெளிநாடுகள்ல புவியியல் விஞ்ஞானம் என்றுதான் அது கற்கப்படுது. புவியியல் விஞ்ஞான பகுதிகளுக்குள்ள கற்கப்படுது. நம்மடையில புவியியல கலைத்துறைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ரைட், இப்ப
இந்த புவியியல்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள் உண்மையிலேயே உங்களுக்கு தெளிவா விளங்கும். பௌதிக புவியியல்னா என்னன்னு நாங்க ஏற்கனவே கற்றிருக்கிறோம். இயற்கையான அம்சங்களை காடு, நதி, சமுத்திரம், மலைத்தொடர் இப்படியாப்பட்ட இயற்கையான அம்சங்களையும் இயற்கையான தோற்றப்பாடுகளை, சுனாமி, மலைத்தொடர்கள் உருவாகுதல், மேடுகள் உருவாகுதல், இது தோற்றம். காட்டு தீ, இது தோற்றம். சோ இயற்கையான அம்சங்களையும் இயற்கையான தோற்றப்பாடுகளையும் கால ரீதியாக உலகம் உருவான கேம்பிரிட்ஜ் என்று சொல்ற மிக பழமையான காலத்துல உலகம் ஒரு நிலமாத்தான் இருந்தது. அது காலங்காலமா உடைஞ்சி இப்ப 7 கண்டங்களாக வந்திருக்கு. இனி அந்த உலகம் இன்னும் சில கண்டங்களாக உடைபட்டு போகும். இப்படி இயற்கைக்கு நடந்த விடயங்கள், இயற்கை விடயங்களை கால ரீதியாக படிப்போம். அடுத்தது இட ரீதியாக படிப்போம். உலகத்துல மத்திய கோட்டுட 2 பக்கம் இருக்கிற பகுதி அயன பகுதின்னு சொல்றது. இந்த அயன பகுதியில எப்படியாப்பட்ட தாவரங்கள் இருக்குது. இந்த மேல இருக்கிற பகுதியை முனைவு பகுதின்னு சொல்றது, கடும் குளிர் பகுதி. இங்க எப்படியாப்பட்ட தாவரம் இருக்கு. இப்படி இடரீதியா படிப்போம். சோ இயற்கை அம்சங்களையும் இயற்கை தோற்றப்பாடுகளையும் கால ரீதியாகவும் இடரீதியாகவும் படிக்கிறது பௌதிக புவியியல். இது ஏற்கனவே படிச்சுட்டோம். அதனால சிம்பிளா மறுபடியும் ஒருக்கா சொல்லியிருக்கிறோம். இப்ப நாங்க வருவோம் மானிட புவியியல் தான் என்னன்னு வரும். மானிட புவியியல் தான் என்னன்னு வரப்போறோம். கவனமா கேட்கணும். இன்றைக்கு ஒரு அறிமுகத்தை சரியா விளங்கிட்டோம்னா நாங்கள வேகமா போய்கொள்ள முடியும். மானிட புவியியல் என்பது மானிட அம்சங்களையும், மானிட அம்சங்கள் உதாரணம் சொல்றேன், கட்டிடங்கள், வீதிகள், பயிர் செய்கைகள், குளம், மனிதரால உருவாக்கப்பட்ட அம்சங்கள், மானிட நிலத்தோற்றங்கள் சொல்றது. அந்த மானிட நிலத்தோற்றத்தையும் மனிதர்கள செயற்பாடு, அவன்ற குடியிருப்புகள், அவன்ற எதுவும் டெக்ஸ்ட் பண்ண வேணாம் பிள்ளைகள், அவன்ற குடியிருப்புகள், அவன்ற பொருளாதார நடவடிக்கை, விவசாயம், கைத்தொழில், சுற்றுலா, அகழ்வு கைத்தொழில், நிலத்தை தோண்டி கனியங்கள் எடுக்கிறது, இந்த மாதிரி மானிட செயற்பாடுகளை 2 கதைக்கிறோம். மானிட நிலத்தோற்றம், நகரம், கிராமம், பயிர் நிலம், மானிட நடவடிக்கைகள், அவன்ற பொருளாதார நடவடிக்கை, விவசாயம், கைத்தொழில், சுரங்கம் தோன்றது, சுற்றுலா, இப்படி மானிட நிலத்தோற்றத்தையும் மானிட நடவடிக்கைகளையும் கால ரீதியா படிக்கிறது. கற்காலத்துல மனிதர்கள விவசாயம் ஒரு புராதன முறையில இருந்துச்சு. இப்ப மனிதர்கள விவசாயம் நவீன நுட்பங்கள் புகுத்தப்பட்டதாக வந்துட்டு. எதிர்காலத்துல விவசாயம் இன்னும் மாறும். பாரம்பரிய பழைய காலங்கள்ல ஃபேக்டரி எல்லாம் ஒரு சில இடத்துல தான் இருந்தது. இப்ப ஃபேக்டரி அதுல இடவமைப்புகள் வித்தியாசமா போயிட்டு. ஸோ கால ரீதியா மனிதர்கள விவசாயம் சரி, கைத்தொழில் சரி, எல்லாமே வித்தியாசப்பட்டு கொண்டு வருது. ஸோ மனிதர்கள நடவடிக்கையை கால ரீதியா படிப்போம், டைம் ரீதியா படிப்போம். மனிதர்கள நடவடிக்கையை இட ரீதியா படிப்போம். சில இடத்துல ஃபேக்டரி அதிகமாக இருக்கு, சில இடத்துல ஃபேக்டரி குறை, அது ஏன் என்னன்னு படிப்போம். சோ மனிதர்கள நிலத்தோற்றங்களையும் மனிதர்கள செயற்பாடுகளையும் கால ரீதியா இட ரீதியா படிக்கிறது மானிட புவியியல். சோ ஜியோகிராபிங்கிறது 2 விடயம். ஒன்று கால ரீதியான விடயம், இன்னொன்று இட ரீதியான விடயம். நல்லா விளங்கிக் கொள்ள வேணும். நான் மிக ஆறுதலா தான் கதைக்கிறேன். மிக 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 தெளிவா ஆறுதலா நான் உங்களுக்கு இந்த பகுதியை விளங்க வைக்க விரும்புறேன். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். அப்ப ஜியோகிராபி 2 பெரும் பகுதி. ஒன்று இயற்கை அம்சங்களை பத்தி படிக்கிற பகுதி, இயற்கை அம்சங்களை பத்தி படிக்கிற பகுதி. 2வது மனிதர் அம்சங்களையும் அவர்களோட செயற்பாடையும் பத்தி படிக்கிற பகுதி இருக்கு. 2மே
கால ரீதியா இட ரீதியா தான் படிப்போம். ஜியோகிராபி வந்து கால ரீதியா இட ரீதியா இயற்கையை பத்தியும் மனித செயற்பாடுகளை பத்தியும் ஒரு கற்கிற ஒரு பாடம் தான் புவியியல். சோ அப்ப செய்முறை புவியியல்னா என்ன? இயற்கையை பத்தி படிப்போம் ஜியோகிராபி, கால ரீதியா இட ரீதியா இயற்கையை பத்தி படிப்போம், அது பௌதிக புவியியல் பகுதி. மனிதர்களை பத்தி கால ரீதியா இட ரீதியா படிப்போம், அது மானிட புவியியல். சோ ஜியோகிராபி பௌதிக புவியியல் மானிட புவியியல் ரெண்டும் தான் ஜியோகிராபி. சோ அப்ப செய்முறை புவியியல்னா என்னென்றால் வடிவா கவனிங்க. இப்ப நான் சொல்றேன், செய்முறை புவியியல் ஜியோகிராபியில 3வது பகுதி கிடையாது. இந்த செய்முறை புவியியல் சொல்றது இந்த பௌதிக புவியியலோட சேர்ந்திருக்கிற விடயமும் இந்த மானிட புவியியலோட சேர்ந்திருக்கிற ஒரு விடயம்தான் செய்முறை புவியியல். அப்ப செய்முறை புவியியல் என்பது புவியியலுடன் இணைந்து காணப்பட்டு புவியியலுடன் சேர்ந்து வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதி. எப்படி என்று சொல்ற? ஜியோகிராபில இந்த இயற்கையான மானிடவியல் சார்ந்த கால ரீதியா இட ரீதியான விடயங்கள் படிக்கிறதா ஜியோகிராபி. இதுல பிள்ளைகள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஜியோகிராபி பாடத்துல மெயின் கால ரீதியான, கவனமா கேட்கணும், இந்த இட ரீதியான 2 விஷயம் இருக்கு. கால ரீதியான இட ரீதியான பல தரவுகள் ஜியோகிராபில இருக்கு. தரவுகள் தகவல்கள் ஜியோகிராபில இருக்கு. சோ கால ரீதியான இட ரீதியான பெருந்தொகையான தரவு ஜியோகிராபி பாடத்துல இருக்கு. சோ அந்த தரவுகளை சேகரிக்க வேண்டிய விடயம் ஜியோகிராபி பாடத்துல இருக்கு. தரவுகளை சேகரிக்கிறது. பூமியில மேல்படை புவியோடு, அதுக்கு கீழே இருக்கிறது மூடி, அதுக்கு கீழே இருக்கிறது மையம். மேல் பகுதி சீமா சிஎல் 2 பகுதியா இருக்கு. மேற்பரப்புல இருந்து 5 தொடக்கம் 60 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்கு. அப்படி நான் படிச்சோம். அப்ப ஜியோகிராபில அந்த புவியிட கட்டமைப்புன்னு சொல்ற பாடத்தை எடுத்து பார்த்தாலே பூமி சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான டேட்டா படிப்போம். இவ்வளவு ஆழம், இரும்பு இருக்குது, திரவமா இருக்குது, இப்படி எவ்வளவு எக்கச்சக்கமான டேட்டா வரும். அதே மாதிரி மானிட அம்சத்தை எடுத்து பார்த்தாலும் அதுல எக்கச்சக்கமான டேட்டா. நாங்க சனத்தொகை படிச்சோம். உலகத்துல ஆசியா கண்டத்துல இவ்வளவு சனம், ஆப்பிரிக்காவில் இவ்வளவு சனம், இலங்கையில இவ்வளவு சனம், இலங்கையில நகராக்கம் இவ்வளவு கூட இருக்கு, எவ்வளவு தகவல்கள் தரவுகள் படிச்சோம். சோ ஜியோகிராபி பாடம் நிறைய கால ரீதியான இட ரீதியான தரவுகளை கொண்ட பாடம். அந்த தரவுகளை சேகரிச்சு முன்வைக்கிறது தான் ஜியோகிராபி பாடம். முன்வைத்து சோ இயற்கையை பத்தி கால ரீதியாகவும் இட ரீதியாகவும் படிக்கும் போது கால ரீதியாகவும் இட ரீதியாகவும் இயற்கை சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான தரவுகளை ஜியோகிராபில சேகரிச்சு அதை முன்வைக்கிறதா ஜியோகிராபி பாடம். சோ ஜியோகிராபி பாடம் பெருந்தொகையான தகவல்களை சேகரிச்சு முன்வைக்கிறது. இயற்கையான தரவுகளையும் மனிதர்கள தரவுகளையும் சேகரிச்சு அதை முன்வைக்கிறத ஜியோகிராபி பாடத்துல மெயினான விஷயம். சோ இதுக்கு ஜியோகிராபிக்குல சில டெக்னிக்குகள் பயன்படுத்தப்படுது. ஜியோகிராபிக்கு சில டெக்னிக்குகள் இருக்கு. அந்த ஜியோகிராபில பௌதிக சரி, மானிட சரி, கால ரீதியாகவும் இட ரீதியாகவும் பெருந்தொகையான தகவல் இருக்கு. அந்த தரவு தகவல்களை சேகரிச்சு முன்வைக்கிறதா ஜியோகிராபி பாடம். அதான் ஜியோகிராபி. சோ அந்த தரவு தகவல்கள் எப்படி கால ரீதியான இட ரீதியான தரவு தகவல்கள் இருக்குதுல்ல, அதை சேகரிச்சு முன்வைக்கிறதுக்கு ஜியோகிராபிக்காரர் சில நுட்பங்கள் டெக்னிக்குகளை வச்சிருக்கிறாங்க. உதாரணம், ஜியோகிராபிக்காரர் மிக முக்கியமான நுட்பம் மெப். ஒரு மெப்ப கீறி அந்த மெப்ல பெருந்தொகையான தரவுகளை முன்வைப்பாங்க ஜியோகிராபி பாடத்துல. ஜியோகிராபிக்காரர் ஒரு தனித்துவமான ஒரு விடயம் மெப், புவியியல் கருவின்னு சொல்லுவாங்க மெப். சோ மெப் வந்து ஒரு டெக்னிக். இலங்கையில நெற்பயிற்சிகை பரம்பலை எடுத்து காட்டணும் என்றால், ஈஸியா எல்லாருக்கும் எடுத்து காட்டணும் என்றால், மெப் சம்பந்தப்பட்ட நெல் சம்பந்தப்பட்ட ஒரு மெப்பை கீறி போட்டு இந்த பாரண்டு காட்டினால் எல்லாரும் சிம்பிளா விளங்கி கொள்ள முடியும். சோ நெல் பரம்பல் சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஒரு மெப்புல வரைபடத்துல வடிவா முன்வைக்கலாம். சோ ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துற மெப் வந்து ஒரு டெக்னிக், நுட்பம். இது ஒரு புவியியல் நுட்பம், ஜியோகிராபிக்காரர் நுட்பம் இருக்கட்டும். 2வது, ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துவாங்க மெட்ஸ்காரர் பயன்படுத்துற கிராஃப் இருக்குல்ல, கிராஃப் வரைவுகள். இது மெட்ஸ்காரர்
வரைவுகளை கிராஃப் நிறைய வரைவுகள் இருக்கு. வட்ட வரைவு, சலாகை வரைவு, நீங்க படிச்சிருப்பீங்க, நாங்க 13ஆம் ஆண்டுல படிப்போம். ஸோ பல வகையான வரைவுகள் இருக்குதுடா. அது சயின்ஸ்ல இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பகுதிகள் இருக்குது அந்த வரைவு. அதை ஜியோகிராபிக்காரரும் தங்களோட நுட்பமா பயன்படுத்துறாங்க. தகவல்கள், அதாவது கால ரீதியான இட ரீதியான தரவுகளை முன்வைக்கிறதுக்கு இந்த கிராஃப் வரைவையும் ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துறாங்க. புரிச்சு கொள்ள முடியும் வடிவா பார்த்து. அடுத்த விஷயம், இப்ப உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் தள்ளி இருக்குது, நான் அடுத்த வகுப்புல காட்டலாம். இப்படி ஒரு விடயம் ஒன்று அரசாங்கத்தால் அச்சடிக்கப்பட்டது. நீங்க பெரும்பாலான கேள்விப்பட்டிருப்பீங்க. மாணவர்களோட டெக்ஸ்ட் புக் இருக்குல்ல, பள்ளிக்கூட புத்தகம், ஓயல் வரைக்கும் அரசாங்கம் இலவச புத்தக பாடநூல் கொடுக்குறாங்க. அந்த பாடநூல் டக்குண்டு சேதமடையுது. ஸோ அது டக்குண்டு சேதமடையாம அந்த பாடநூலை மழை தண்ணி பட்டாலோ ஈரம் பட்டாலோ அது கிளியாத மாதிரி அந்த புத்தகத்தை கழுவி பாவிக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு சீட்ல கிழிச்சாலும் லேசில கிளியாது. அந்த இழுத்து கிழிச்சாலும் பைவோசா வச்சு இழுத்து பிச்சா கிளியும் கஷ்டப்பட்டு, மற்றபடி சிம்பிளா ஒட்டுற மாதிரி கிளியாது. அந்த புத்தகத்தை நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு ஒரு கவர்ச்சியா துல்லியமான படங்கள் எல்லாம் போடப்பட்டு ஒரு சாஃபான ஒரு பெஸ்டான புத்தகம் உண்டு பிள்ளைகளுக்கு பிரிண்ட் போட்டு கொடுக்கறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணினது. நாளைக்கு ஒரு 5 வருடங்கள் இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு தந்தாங்களோ தெரியும், உங்களுக்கு தானோ தெரியல. அது 2026க்கு அதுக்கு எந்த பாடத்தை தெரிவு செய்யறேன்னு சொல்லி பரீட்சை கல்வி அமைச்சு இது பண்ணும்போது அந்த புத்தகத்துல கிளியர் தன்மை கூட இருக்கும், கலரெல்லாம் நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணி வடிவா இருக்கும், துல்லியமா இருக்கும். அப்ப எந்த பாடத்தை செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லி பார்க்கும்போது ஜியோகிராபி பாடத்துல செலக்ட் பண்ணி ஜியோகிராபிக்கு தான் அந்த புத்தகம் அடிச்சாங்க. ஏன்னா ஜியோகிராபி பாடத்துல பிள்ளைகள் படங்கள் போட்டோஸ் கணக்கு இருக்கும். நீங்க ஒரு 9ஆம் ஆண்டு ஜியோகிராபி புக், இந்த படிச்சிருக்க 9ஆம் ஆண்டு ஜியோகிராபி புக் என்னோட கிடக்குது, இந்த 2-3 இருக்கு. அது கடைசியா ஃபெயிலியரா போயிட்டு பிள்ளைகள். அந்த புத்தகம் ஏதோ ஒரு இடத்துல பரீட்சார்த்தமா பயன்படுத்தினதுல சில விடயங்கள் அது ஃபெயிலியரா போயிடுச்சு. அது கழுவி பாவிக்கிற புத்தகம், ரைட்? ஸோ அவங்களுக்கும் தெரியல, அந்த புத்தகம் ஃபெயிலியரா போச்சு. என்னோட 1-2 கிடக்குது, ரைட்? அந்த புத்தகம் மழை தண்ணி எல்லாம் பட்டாலும் ஒன்றும் செய்யாது, ஜியோகிராபி புத்தகம், ரைட்? அந்த புத்தகத்துக்கு ஜியோகிராபிக்கு தான் அந்த புத்தகம் வச்சாங்க. ஏனென்றால் ஜியோகிராபி புத்தகங்கள், ஜியோகிராபி பாடத்துல ஒரு டெக்னிக் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், நீங்க உதாரணமா ஒரு நல்ல ஒரு பனி படர்ந்த இடம் ஒன்று எப்பவுமே, நல்ல பனி படர்ந்த இடம், அதுல தேயிலை தோட்டம் இருக்கு, சும்மா சொல்றேனே, அத வேற பாடத்துல, தமிழ் பாடத்துல யாரும் எப்படி சொல்லுவாங்க, அந்த பனி படர்ந்த நிலத்துல தேயிலை தோட்டம் வளர்றத சொல்லணும் என்றால் தமிழ் பாடத்துல எவ்வளவு வடிவ சித்தரிப்பாங்க. பனி படர்ந்த நிலம், பஞ்சு மேகம் போன்ற பனி மலைகளின் மேலே மூடி இருந்தது, அப்படி இருந்தது, வெண்மையாக இருந்தது, அப்போ எக்கச்சக்கமா ஒரு பக்கத்துக்கு சொல்லுவாங்கன்னு அந்த பனி படர்ந்த இடத்தை கண்ணுக்கு கொண்டு வர்றதுக்கு வடிவா சித்தரிச்சு கற்பனையில். ஜியோகிராபில அப்படி இல்லை பிள்ளைகள், நல்ல வடிவா ஒரு பனி படர்ந்த இடத்த போட்டோ எடுத்து அந்த போட்டோவை போட்டிருப்பான். இந்த போட்டோவை பாரு உனக்கு தெரியும் எப்படி பனி இடம் இருக்கும்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஜியோகிராபிக்காரர் அந்த இட ரீதியான தகவலை முன்வைக்க போட்டோஸ் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி கால ரீதியான தரவை முன்வைக்க போட்டோஸ் பயன்படுத்துவாங்க. நீங்க 11ஆம் ஆண்டுல இப்படி ஒன்று இருக்குது, சுனாமிக்கு முன்னுக்கு பண்டே ஆச்சே பிரதேசம், சுமாத்ராட பண்டே ஆச்சே பிரதேசத்துல ஒரு செய்மதி படம் ஒன்று போட்டிருப்பாங்க. சுனாமி வர்றதுக்கு முன்னுக்கு பாத்தீங்களோ தெரியல, ஓயல் புத்தகத்துல ஜியோகிராபி படிச்சிருந்தா. சுனாமிக்கு பிறகு அதே இடத்த போட்டிருப்பாங்க, இந்த டவுனை, ஒரே டவுனை சுனாமிக்கு முன்னுக்கு போட்டிருப்பாங்க, சுனாமிக்கு பின்னுக்கு 2 படம் போட்டிருப்பாங்க. சுனாமிக்கு முன்னுக்கு பார்த்தா அந்த டவுன் நல்ல வடிவா இருக்குது, சுனாமிக்கு பிறகு பார்த்தா அந்த டவுன் இல்லை, மூடிட்டோம், கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஜியோகிராபில பிள்ளைகள் அந்த சுனாமிக்கு முன்னுக்கு சுனாமிக்கு பின்னுக்கு அந்த காலத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை சும்மா போட்டோஸ் போட்டு விளக்குவாங்க. ஸோ ஜியோகிராபிக்காரர் தங்களோட இயற்கையையும் மனித நடவடிக்கையையும் சிம்பிளா விளக்குறதுக்கு பயன்படுத்துற 3வது டெக்னிக் பிள்ளைகள் படம், கேமராவில் எடுக்கிற படம். நிறைய படம் பயன்படுத்துவாங்க, ஒளிப்படம் பயன்படுத்துவான், விமானத்திலிருந்து போட்டோ எடுத்து பயன்படுத்துவான், அடுத்தது செய்மதியில இருக்கிற படம் பயன்படுத்துவான், செய்மதி படிமம்னு சொல்றது நாங்க பிறகு படிப்போம், செய்மதி படிமம் பயன்படுத்துவாங்க, இப்படி பயன்படுத்துவாங்க. அடுத்த பிள்ளைகள் ஜியோகிராபில சட்ஸும் இருக்கு, புள்ளி விபரவியல் முறைன்னு இருக்கு, புள்ளி விபரவியல் சொல்ற நுட்பமும் பயன்படுத்துவாங்க, புள்ளி விபரவியல் நுட்பம். இதெல்லாம் நாங்க பிறகு டீப்பா படிக்க போறோமா. அடுத்தபடி உங்களுக்கு தெரியும் ஜியோகிராபிக்காரர் கம்ப்யூட்டரையும் பயன்படுத்துறாங்க, கணினியும் ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்தப்படுற டெக்னிக்ல இருக்கு, கணினி. இப்ப நாங்க ஒரு விஷயத்துக்கு வருவோம், இப்ப வருவோம் விடையிட்டு.
பிள்ளைகள் நல்ல தெளிவா விளங்கிக் கொள்ள வேணும். செய்முறை புவியியல் என்றால் என்ன? அப்படி ஒரு விடயத்தை விளக்கும் போது முதலாவது பாயிண்ட் புவியியல் என்றால் என்னன்னு கொடுத்துட்டு தான் அடுத்ததுக்கு போறோம். முதல்ல புவியியல் என்றால் என்னன்னு கொடுத்துட்டு செய்முறை புவியியல் என்னன்னு போகும். ரைட், ஓகே. இப்ப பார்க்க புவியியல் என்று சொல்றது இந்த பௌதிக மானிட அம்சத்தை கால ரீதியாக இட ரீதியாக ஒரு ஆய்வு செய்யற ஒரு சயின்ஸ் தான் ஜியோகிராபி. எப்படி பௌதிக மானிட அம்சங்களை கால ரீதியாக இட ரீதியாக இந்த பௌதிகத்தை இயற்கையும் மனித செயற்பாடையும் கால ரீதியாக இட ரீதியாகவும் இதுகள தொடர்புகளை ஆராய்ச்சி பண்ற ஒரு சயின்ஸ் தான் ஜியோகிராபி. சோ இந்த ஜியோகிராபி விஞ்ஞானத்துல நிறைய தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அதெல்லாம் முன்வைக்கப்படுது. சரியா? ஜியோகிராபி பாடத்துல எக்கச்சக்கமான தகவல்கள் இருக்குது. அதை சேகரிச்சு முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது ஜியோகிராபி. அதனால ஜியோகிராபிக்குள்ள சில நுட்பங்கள் பயன்படுத்துறாங்க. குறிப்பா 1 2 3 4 5 ஆம்பிளைகள் 1 2 3 4 6 போட்டு 5. இந்த 5 நுட்பங்கள் ஜியோகிராபிக்குள்ள சேர்ந்து மிக்ஸ் பண்ணப்பட்டு இருக்கு. சோ ஜியோகிராபியில இருக்கிற இந்த தகவல்களை சேகரிச்சு முன்வைக்கிறதுக்கு சில டெக்னிக் ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துறாங்க. அந்த உதாரணம் தான் இருக்கு. 5 டெக்னிக் சொல்லி இருக்கிறேன். இந்த வகையான டெக்னிக்கை தான் சேர்த்து செய்முறை புவியியல் நாங்க தனியே படிக்க போறோம். இதைத்தான் படிக்க போறோம். நாங்க 12ஆம் ஆண்டுல இந்த மெப்பை பத்தி படிப்போம். அடுத்த பாடம் நமக்கு மெப். அடுத்தது ஒளிப்படங்கள் படிமங்கள் 12ஆம் ஆண்டுல படிப்போம். அடுத்தது கணனி 12ஆம் ஆண்டுல படிப்போம். இந்த வரைவு 13ஆம் ஆண்டுல படிப்போம். புள்ளி விபரவியல் 13ஆம் ஆண்டுல படிப்போம். இதைத்தான் செய்முறை புவியியல். இந்த 5 அலகைன்னா நாங்க செய்முறை புவியியல்ல 12ஆம் ஆண்டுல 3 அலகையும் 13ஆம் ஆண்டுல 2 இந்த நுட்பங்களை பத்தி படிக்க போறோம். சோ நாம தான் இந்த 5ஐயும் பிரிச்சு செய்முறை புவியியல் படிக்க போறோம். ஆனா இந்த 5ம் என்னத்துக்குள்ள இருக்குது? பௌதிக புவியியலுக்குள்ளையும் மானிட புவியியலுக்குள்ளையும் சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயம். இப்போ செய்முறை புவியியல் ஒன்று தனி பகுதி இல்லை. செய்முறை புவியியல் என்ன? பௌதிகத்துக்குள்ளையும் மானிடத்துக்குள்ளையும் அதாவது புவியியலோட சேர்ந்து வளர்ச்சி அடைந்த ஒரு செக்ஷன் தான் செய்முறை புவியியல். அதாவது புவியியல்ல தகவல்களை சேகரித்து முன்வைக்க சில நுட்பம் புவியியலாளர்கள் பயன்படுத்துறாங்க. அந்த நுட்பங்கள் தான் செய்முறை புவியியல். ஓகே, ஒரு 1 மினிட் பிள்ளைகள் இதை எழுதிக் கொள்வோம். ஒரு 1 மினிட் எழுதிட்டு நான்
ஓகே, ரைட். முதலாவது கேள்வி பிள்ளைகள், எழுதிக்கொள்ளும் பிள்ளைகள். ரைட், எழுதுறது விடயங்கள பிள்ளைகள் வேகமா எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாக பாருங்க, முதலாக கேள்வி, செய்முறை புவியியல் என்றால் என்ன? சோ அது சொல்றதுக்கு முன்னுக்கு, அதை எழுதுறதுக்கு முன்னுக்கு நீங்க மைண்ட்ல விளங்கி கொள்ளணும். செய்முறை புவியியல் ஜியோகிரபில பௌதிக புவியியல், மானிட புவியியல், செய்முறை புவியியல், இப்படி 3 பகுதி. 3வது பகுதி இல்ல செய்முறை புவியியல். ஜியோகிரபியோட சேர்ந்து ஒரு வளர்ச்சி அடைந்து வார ஒரு பகுதி தான் செய்முறை புவியியல். என்னத்துக்காக அது ஜியோகிரபியோட சேர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது? ஜியோகிரபியில இருக்கிற தகவல்களை சேகரிக்க, முன்வைக்க சில நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது. 5 எழுதி இருக்கிறோம். அந்த 5 அந்த நுட்பங்களை தான் செய்முறை புவியியல் சொல்றேன். ஓகே, எழுதி கொள்வோம். ரைட், முதலாக பிள்ளைகள் உங்களுக்கு இடைவெளி விட்டுருக்கும் எழுதி கொள்றதுக்கு. நீங்க சாதாரண எழுத்துல எழுதி கொள்ளும் போது காணும், ஆக பெரிய எழுத்து ஒரு அளவுல காணுமா, ஒரு அளவான எழுத்து எழுதுனீங்கன்னா காணும். முதலாவது கேள்வி, செய்முறை புவியியல் என்றால் என்ன? கொஞ்சம் வேகமா தான் சொல்வேன், வேகமா எழுதி கொள்ளுங்களாம். பௌதிக மானிட அம்சங்களுக்கு இடையில், பௌதிக மானிட அம்சங்களுக்கு இடையில் பௌதிக மானிட அம்சங்களுக்கு இடையில் காணப்படும் இடைத்தொடர்புகளை காணப்படும் இடைத்தொடர்புகளை காணப்படும் இடைத்தொடர்புகளை காலம் மற்றும் இடம்சார் அடிப்படையில், காலம் மற்றும் இடம்சார் அடிப்படையில், காலம் மற்றும் இடம்சார் அடிப்படையில் ஆய்வு செய்வது புவியியலின் பிரதான நோக்கமாகும். மறுபடி அந்த பாயிண்ட்ஸை வாசிக்கிறேன். பௌதிக மானிட அம்சங்களுக்கு இடையில் காணப்படும் இடைத்தொடர்புகளை காலம் மற்றும் இடம்சார் அடிப்படையில் ஆய்வு செய்வது புவியியலின் பிரதான நோக்கமாகும். புல் ஸ்டாப் வச்சு தொடர்ந்து எழுதுங்க. தகவல் சேகரித்தல் மற்றும் அவற்றினை முன்வைத்தல் தொடர்பில், தகவல் சேகரித்தல் மற்றும் அவற்றினை முன்வைத்தல் தொடர்பில் பல்வேறு செய்முறைகள் நுட்பங்கள் விருத்தி பெற்றுள்ளன. இவ்வாறு புவியியலுடன் இணைந்து வளர்ச்சியடைந்த நுட்பங்கள் செய்முறை புவியியல் எனப்படும். புஷ்டபட்சி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட துரித வளர்ச்சியால், விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட துரித வளர்ச்சியால், விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட துரித வளர்ச்சியால்
செய்முறை புவியியல் நுட்பங்களிலும் செய்முறை புவியியல் நுட்பங்களிலும் படிப்படியாக வளர்ச்சி ஏற்பட்டுள்ளன. படிப்படியாக வளர்ச்சி ஏற்பட்டுள்ளன. படிப்படியாக வளர்ச்சி ஏற்பட்டுள்ளன. ரைட். இது ஒருக்கா திரும்ப ஒருக்கா வாசிங்க பிள்ளைகள். ஏதாவது விடுபட்டு இருந்தா ரெக்கார்டிங்க பாருங்க. ஒருக்கா செக் பண்ணுங்க. மறுபடி சொல்றேன். இந்த செய்முறை புவியியல் பாடம் இந்த பாடம் நாங்க ஃபுல்லா எழுதுவோம். அதுக்கு பிறகு சில பாடம், இதுல 5 பாடம் இருக்குது. அதுல ஒரு 3 பாடம் ஃபுல்லா நோட்ஸ் இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொண்டு வரேன். ஸோ அந்த 2 பாடம் சில விஷயங்களை எழுதி படிக்கத்தான் வேணும். அல்லது அது மனசுல இருக்காது, பதியாது, விளங்கிக் கொள்ள கஷ்டம். ரைட். ஓகே. முதலாவதே நான் சொல்றேன், சரியான செக் பண்ணிக்கொள்ளுங்க. பௌதிக மானிட அம்சங்களுக்கு இடையில் காணப்படும் இடைத்தொடர்புகளை காலம் மற்றும் இடம்சார் அடிப்படையில் ஆய்வு செய்வது புவியியலின் நோக்கமாகும். புல்ஸ்டவச்சி தரவு சேகரித்தல் மற்றும் அவற்றை முன்வைத்தல் தொடர்பில் பல்வேறு செய்முறைகள், நுட்பங்கள் விருத்தி பெற்றுள்ளன. ரைட். இவ்வாறு புவியியலுடன் இணைந்து காணப்படுகின்ற இந்நுட்பங்கள் செய்முறை புவியியல் எனப்படும். புல்ஸ்டவச்சி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டு வரும் துரித வளர்ச்சி காரணமாக செய்முறை புவியியல் நுட்பங்களிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளன. ரைட். 2வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். தகவல்களை முன்வைப்பதற்கு ரைட். இப்ப செய்முறை புவியியல் சொல்றது ஒரு நுட்பங்கள். அதாவது பிள்ளைகள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. புவியியல் நுட்பம். இந்த புவியியல் நுட்பம்தான் செய்முறை புவியியல். புவியியல்ல பயன்படுத்தப்படுற டெக்னிக் அதைத்தான் செய்முறை புவியியல் சொல்றது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். புவியியல்ல சில நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது. அந்த நுட்பங்களை பத்தி படிக்கிறதா எங்களோட முதலாவது அழகு. பிள்ளைகள் 2026 நீங்க படிச்சதை வச்சுக்கொண்டு பாப்போம். நல்ல கெட்டிக்காரர் இருக்கிறீங்க. ஆரம்பத்துல 3 மாதங்களுக்கு முன்னுக்கு இருந்து தொடக்கத்துல இருந்து 100 பிள்ளைகளுக்கு மேல ஆரம்ப வகுப்புல இருந்து ஆக்கள் இருக்கிறீங்க. சோ உங்களால சொல்ல முடியுமா ஏன் இந்த நுட்பம் புவியியல்ல பயன்படுத்தப்படுது? புவியியல்ல நுட்பங்கள் ஏன் பயன்படுத்தப்படுது சொல்ல முடிஞ்சா? 2026 மட்டும் கேட்கிறேன். ஏன் புவியியல்ல நுட்பம் பயன்படுத்தப்படுது? புவியியல்ல ஏன் டெக்னிக் பயன்படுத்துறாங்க? நீங்க ஏதாவது சரியான விட மாதிரி டெக்ஸ்ட் பண்ண நான் கண்டுபிடிக்க முடியும். மைக் நான் ஆஃப் பண்ணி இருக்கிறேன். பார்ப்போம். இலகுவாக புரிஞ்சு கொள்ள இது கொஞ்சம் சரியான விட, நல்ல சரியான விட ஒண்ணு வரல. சரியான விட வரையில. இலகுவாக புரிஞ்சு கொள்ள இல்ல வேற விட, வேற வேற வேற. ஓ. வெரி குட், வெரி குட், வெரி குட். தகவல்களை முன்வைக்க, தரவுகளை அல்லது தகவல்களை முன்வைக்க. வெரி குட், வெரி குட். புவியியல்ல எக்கச்சக்கமான தரவுகளும் தகவல்களும் இருக்குது. அதை முன்வைக்க சில டெக்னிக் ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துறாங்க. அந்த டெக்னிக்கை தான் செய்முறை புவியியல்னு சொல்றது. சரி, இந்த தரவுகள் தகவல்கள் 2 விதமான தரவுகள் தகவல்கள் புவியியல்ல இருக்கும். அல்லது இந்த புவியியல் நுட்பம் 2 விதமான தரவுகள் தகவல்களை முன்வைக்கணும். முடிஞ்சா இந்த பாடத்துல கதைச்சோம். 2 விதமான தகவல்கள் தரவுகள் புவியியல்ல இருக்குது. அது 2 விதமான தரவுகள் தகவல்களை சொல்ல முடியுமா? பார்ப்போம். 2026 புவியியல்ல இருக்கிற 2 விதமான தரவுகள், அதைத்தான் முன்வைக்கிறது இந்த நுட்பம். வெரி குட், வெரி குட். இடம் சார்ந்த தரவு, காலம் சார்ந்த தரவு. வெரி குட். சோ ஜியோகிராபில சில டெக்னிக் பயன்படுத்தப்படுதப்ப இதை விட தெளிவா விரிவா இந்த ஒரு சின்ன விஷயத்த கதைக்க முடியாது. வேற இடத்துல கதைக்கப்பட மாட்டார். நான் ஆரம்ப சட்டியா அவங்களோட மண்டையில பூத்திரண்டக்காக தான் இந்த இது சுலோபம். இல்லாட்டி இந்த பாடம் ஒரு வகுப்பு தான். அடுத்த வகுப்புல மலமலன்னு இழுத்துட்டு போயிடுவேன். இன்னைக்கு தொடங்கவும் ஏதோ பிரச்சனையா போயிட்டு, இந்த கெமடாவும் பிரச்சனையா போயிட்டுது. அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஒரு அறிமுக வகுப்பு தான் நான் இது பண்ணேன்.
சோ நல்லா விளங்கி கொள்ள வேணும். செய்முறை புவியியல் சொல்றது சில நுட்பங்கள், புவியியல்ல பயன்படுத்தப்படுற நுட்பங்கள் தான் செய்முறை புவியியல். ஏன் அந்த நுட்பம் புவியியல்ல பயன்படுத்தப்படுது? தரவுகள், தகவல்களை முன்வைக்க. புவியியல்ல 2 விதமான தரவு இருக்கு. இடம் சார்ந்த தரவு இருக்குது, கால ரீதியான தரவு இருக்குது. ரைட். இப்ப 2வது கேள்விக்கு போவோம். தகவல்களை முன்வைப்பதற்கு செய்முறை புவியியலில் பயன்படுத்தப்படும் நுட்ப முறை 5ஐ குறிப்பிடுக. 5 தான் இருக்குது. இந்த கேள்விக்கு விட எழுதுறதுக்கு முன்னுக்கு 2021ஆம் ஆண்டு இந்த கேள்வி ஃபைனல் எக்ஸாம்ல கேட்கும் போது எப்படி கேட்டாங்க என்றால், நான் இதுல போட்டிருக்கிறேன் தகவல்களை முன்வைப்பதற்கு செய்முறை புவியியலில் பயன்படுத்தப்படும் நுட்ப முறை 5ஐ குறிப்பிடுகிறேன் தான் கேட்டிருக்கிறேன். அவங்க இந்த முன்வைக்க சொல்ற சொல்ல இப்படி போட்டாங்க, சித்தரித்து காட்ட. எல்லாம் ஒன்றுதான்டா, சித்தரித்து காட்ட. ஒரு புது சொல்ல போட்டு விட்டாங்க. சித்தரித்து காட்ட, சித்தரித்து சொல்ல, சித்தரித்து காட்ட, சித்தரித்து காட்ட. சோ தரவுகளை சித்தரித்து காட்ட ஜியோகிராபில 5 நுட்பம் பயன்படுத்தப்படுது. அந்த 5 நுட்பமும் இந்த இருக்கா, இதை பத்தி எழுதிக்கொள்ளும். ஸோ வடிவா தெளிவா ஒன்றுக்கு கீழே ஒன்று எழுதுங்க பிள்ளைகள். மெப்புன்னு சொல்றதுல தமிழ் வந்து படம். படம் அப்ப நீங்க முதலாவது படம் எழுதுங்க, பிரேக்கெட்டுக்குள்ள வேணா மெப்புன்னு போடுங்களாம். சோ செய்முறை புவியியல்ல அல்லது புவியியல்ல பயன்படுத்தப்படுற நுட்பங்களை ஒன்று எழுதி கொள்ளுங்க. முதலாவது படம், மெப். முதலாவது மெப், படம், படம் அல்லது மெப். ஓகே. 2வது வரைவு. வரைவு வேண்டாம், நீங்க கிராஃப்னு சொல்றது. கிராஃப், கிராஃப், வரைவு ஆங்கிலத்தில் கிராஃப்னு சொல்றது. 3வது ஒன்றுக்கு ஒன்று எழுதணும். 3வது ஒளிப்படம், அதை வடிவா எழுதுங்க பிள்ளைகள். 3வதுல 3 விஷயம் இருக்கு, வடிவா எழுதுங்க. ஒளிப்படம், ஒளிப்படம், அது என்ன பிறகு படிப்போமா? ஒளிப்படம், கமா விமானப்படம், விமானப்படம், கமா செய்மதி படிமம். அதெல்லாம் பிறகு டீப்பா படிக்க போறோம். ஏன் அது செய்மதி படிமம் அப்படின்னா என்ன, அதுல பயன்பாடெல்லாம் படிக்க போறோம். சோ 3வது பாருங்க, ஒளிப்படம். ஒளிப்படம் இல்லாடா சாதாரண கேமராவில் எடுக்கிற போட்டோடா. விமானப்படம், ஏரியல் போட்டோன்னு சொல்றது, விமானத்திலிருந்து தரைய போட்டோ எடுக்கணும். செய்மதி படிமம், சேட்டலைட்ல இருந்து தர சம்பந்தப்பட்ட விஷயங்களை சேகரிக்கிறது. செய்மதி படிமம் 3வது நுட்பம். 4வது புள்ளி விவரவியல் நுட்பம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். புள்ளி விவரவியல் நுட்பம். 5வது கணினி. கணினி, கம்ப்யூட்டர், கணினிகள், கணினிகள், கணினி, கம்ப்யூட்டரும் ஜியோகிராபிக்கான டெக்னிக். ஓகே. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு உங்களோட சந்தேகத்துக்கு மைக் ஆன் பண்றேன், நீங்க கேட்கலாம். ஓகே ரைட். இதுல மூணாவது கேள்விக்கு போ. 3வது கேள்வியில ஒரு விடயம் மட்டும் நான் சொல்றேன். மேலே நீர் குறிப்பிட்ட செய்முறை புவியியல் நுட்பங்கள் 3ஐ சுருக்கமாக விளக்குன்னு. நாம இந்த 5 பத்தியும் சுருக்கமா என்னன்னு சொல்லி ஒவ்வொரு 3 பாயிண்ட் சொல்ல போறேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல இந்த 5 பத்தி தான் நாங்க படிக்க போறோம். 12ஆம் ஆண்டுல இந்த 3 படிப்போம், 13ஆம் ஆண்டுல இந்த 2 படிப்போம். இந்த 5 விடயங்களை தான் 2 வருஷம் டீப்பா விவரமா பிராக்டிக்கலோட படிக்க போறோம். சோ இப்ப இதுல சிம்பிளா என்னன்னு சில விஷயம் மட்டும் சொல்ல போறோம். ரைட். முதலாவது உங்களோட கேள்வியில பிரேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள், பயன்பாடுன்னு போட்டுக்கொள்ளுங்க. பயன்பாடுகள், அதாவது 5 நுட்பம் எழுதி இருக்கிறோம்ல, செய்முறை புவியியல் 5 நுட்பம் தான் இருக்குது. அந்த 5 நுட்பத்துல 3 பயன்பாடை சிம்பிளா எழுதுவோம். அது பிறகு டீப்பா படிக்க போறோம். இப்ப 3 பயன்பாடு சும்மா சிம்பிளா எழுதிக்கொள்வோம். அப்ப நீங்க அந்த 3வது கேள்விக்குள்ள பிரேக்கெட்டுக்குள்ள இடம் இருக்குதான பயன்பாடுகள்னு போடுங்க. பயன்பாடுகள் பிரேக்கெட்டுக்குள்ள சிகப்பு பெண் இருந்தால் 2021 போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா 2021ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்தது. நீங்க வேணும்னால் பாஸ் பேப்பர்கள் பார்க்கும்போது பார்க்கலாம். சோ நாங்க இந்த படம் வந்து சின்ன தலையங்கம் போடும். 5 நுட்பத்துல சுருக்கமா அதுல பயன்பாடுகள் தெரிஞ்சிருக்கணும்.
முதலாவது படத்தை பத்தி பார்ப்போம். சோ படத்தை மட்டும் இன்றைக்கு நான் சொல்லித்தரேன். மெப் பிரேக்கெட்டுக்குள்ள மெப். சோ 5ஐயும் தலையங்கம் போட்டு எழுத போறோம். உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 பேச்சுக்கிட்ட இடைவெளி விட்டுருக்கு. 5ஐயும் வடிவா எழுதலாம். ரைட். நான் சொல்ற மாதிரி எழுதுனா விளங்கி கொண்டு நான் சொல்ற மாதிரி இடங்கள்ல ஸ்பேஸ் விட்டு உதாரணங்கள் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த இந்த புத்தகம் செய்முறைப்பல் பயிற்சி புத்தகத்தை செய்யும் போது 2-3 கலர் பென் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கருப்பு, சிகப்பு, நீலம், அடிமட்டம் வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை விவரம் சொல்லி போட்டு அதுல எக்ஸாம்பிள் எழுதும் போது வேற ஒரு கலர் பயன்படுத்த வேண்டி வரும். கருப்பு பெண்ணா நீங்க நீலக்கலர் பெண்ணால அந்த உதாரணங்கள் எழுதி கொண்டா படிக்க பிறகு ஈஸியா இருக்கும். அது அந்த உதாரணம் உங்களோட மனசுல நிற்கும். சோ இந்த படங்கள்ற முக்கியமான பயன்பாடு சிலது பார்ப்போம். ரைட். இந்த முதலாவது பயன்பாடு அப்ப படம் தலையங்கம் போட்டுட்டு முதலாவது ஒரு பாயிண்ட்ஸ் போட்டுக்கொள்ள போறீங்க. விளங்கி கொண்டு போட்டுக்கொள்ளுங்க. ரைட். படங்கள் எல்லாம் அச்சடிக்கப்பட்டிருக்கும். அப்ப முதலாவது பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். படத்துல முதலாவது விடயம் அச்சடிக்கப்பட்ட நீண்ட விளக்கமான தகவல்களை கொண்டிருக்கும். அச்சடிக்கப்பட்ட நீண்ட விளக்கமான தகவல்களை கொண்டிருக்கும். அச்சடிக்கப்பட்ட நீண்ட விளக்கமான தகவல்களை கொண்டிருக்கும். படம் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா அதுல நீண்ட தகவல் இருக்கும். ஒரு உதாரணமா ஒரு மெப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ரோடு ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த ரோடு இங்க இருந்து இத்தனை கிலோமீட்டர் வந்து இதுல வளைஞ்சி கிழக்கால திருப்பி போய் திருப்பி வளைஞ்சி திருப்பி போய் அதுல இன்னொரு ரோடு ஜாயின் பண்ணி சிம்பிளா போட்டிருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய விளக்கத்தை இந்த படத்துல காட்டியிருப்பாங்கல்ல. ரோடு போய் வளைஞ்சி இதுல ஒரு பாலம் இருக்குது, இதுல ஒரு மதகு இருக்குது, எல்லாம் அந்த மெப்ல இருக்கும். சோ சிம்பிளா பிரிண்ட் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு பெரிய விளக்கத்தை இந்த படத்துல வச்சிருக்கும் தெரியுமா? உதாரணம் ரோடு மட்டும் இந்த இடத்தை பத்தி எவ்வளவு விளக்கத்தை அப்படியே காட்டும். ஏன்னா சோ படம் அச்சடிக்கப்பட்டிருக்கும். அது நீண்ட அந்த ஏரியா அந்த இடத்தை பத்தி ஒரு நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுக்கும் அந்த படம். ரைட். 2வது பாயிண்ட்ஸ் இடைவெளி விட வேணாம். 2வது பாயிண்ட்ஸ அடுத்த வரியில எழுதுங்க. 2வது பாயிண்ட்ஸ் போட்டு இடைவெளி விடாதீங்க. ஒரு வரி விட்டு எழுத வேணாம். ரைட். எழுதி கொடுங்க. நீண்ட காலமாக புவியியலில் பயன்படுத்தப்படும் நுட்பமுறை படம் எழுதி கொடுங்க. நீண்ட காலமாக புவியியலில் பயன்படுத்தப்படும் நுட்பமுறை தான் ஜியோகிராபிக்காரர் கண்ண காலத்திலிருந்து பயன்படுத்தி கொண்டு வர டெக்னிக் படம் தான். சோ நீண்ட காலமாக புவியியலில் பயன்படுத்தப்படும் நுட்பம். பிள்ளைகள் இந்த படத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சு கொள்றேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் கூட எடுக்கிறேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் பிந்தி தான் எடுத்தேன். கொஞ்சம் தொடங்கவே 15 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த கேமரா பிரச்சனைகளால. ரைட். 2வது பாயிண்ட் திருப்பி சொல்றேன். புவியியலில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படும் நுட்பம் படம். புவியியலில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் நுட்பம் படம். உதாரணம் அதுக்கு எழுதுங்க. உதாரணம் அடுத்த வரியில் எழுதுங்க. தயவு செய்து உதாரணங்களை வேற கலரால எழுதுங்களா. நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரலாம் ஜியோகிராபியில படம். உதாரணம் பிள்ளைகள் இப்படி எழுதி கொள்ளுங்களா. இரிட்டோஸ்தீனிஸ் மெப் அப்படி ஒரு படம் இருந்தார். பழைய கிறிஸ்துக்கு முன்னுக்கு படம் இருந்தார். இரிட்டோஸ்தீனிஸ் படம். இவருக்கு இருந்த படம் இரிட்டோஸ்தீனிஸ் படம். அது அந்த சொல் கஷ்டமா இருந்தால் இன்னொரு உதாரணம் சொல்றேன். தொலமியின் படம். இந்த 2 பேரும் பழைய கிறிஸ்துக்கு முன்னுக்கு வாழ்ந்த ஆட்கள். அவங்க படத்தை கீறி இருக்கிறாங்க. சோ பழைய காலத்திலேயே படம் ஜியோகிராபி ஆட்கள் கீறி இருக்கிறாங்க. உதாரணம் இரிட்டோஸ்தீனிஸ் படம், தொலமியின் படம். உங்களுக்கு ஈஸியான சொல் உதாரணத்துக்கு பயன்படுத்தி இப்ப 2ஐயும் எழுதி வைக்கல. உதாரணங்களை வேற கலர்ல எழுதுங்க. சோ நீங்க கொஞ்சம் கொஞ்சம் போக போக அந்த நுட்பங்களை புடிச்சு கொள்வீங்க பிள்ளை. இன்றைக்கு சில நேரங்கள்ல புதுசா சேர்ந்தாக்களுக்கு என்ற நுட்பம் என்ற சத்தம் என்ற மொழி நடை கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் புதுசா சேர்ந்தாக்களுக்கு. சோ 1-2 வகுப்பு போகும்போது நீங்க புடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வகுப்புலயே அவளத்தை பாடமாக்கி உங்களால இன்னொரு ஆளுக்கு இதை சொல்லி கொடுக்க முடியும். ரைட். 3வது பிள்ளைகள், 3வது மெயினானது ஜியோகிராபியில இந்த நுட்பத்துல படத்துல மெயின் பயன்பாடு இடரீதியான பரம்பலை காட்டும் திறன் கொண்டது. இதான் மெயின். இடரீதியான பரம்பலை காட்டும் திறன் கொண்டது. இடரீதியான பரம்பலை காட்டும் திறன் கொண்டது. படத்துல மெயினே இதுதான். இடரீதியான பரம்பலை காட்டும் திறன் கொண்டது. 3வது இடைவெளி விடாமல் எழுதி கொண்டு வரணும்.
இடைவெளி விட்டா எங்களுக்கு 5 எழுதுறதுக்கு காணாது. இடரீதியான பரம்பலை காட்டும் திறன் கொண்டது. இடரீதியான பரம்பலை காட்டும் திறன் கொண்டது. உதாரணம் எழுதிக் கொள்ளுங்க. உதாரணத்தை வேற கலர் பயன்படுத்துங்க. அடுத்த வரியில் எழுதுங்க. நெல் உற்பத்தி. நெல் உற்பத்தி. ஒரு மெப்ல நெல் உற்பத்தி பண்ணப்படுற இடங்களை காட்டலாம். நெல் உற்பத்தி. நெல் உற்பத்தி. உதாரணம் நெல் உற்பத்தி. இன்னொரு உதாரணம் வேணுமாண்டா குடித்தொகை பரம்பல். அதை மெப்ல வடிவா காட்டலாம். குடித்தொகை பரம்பல். ஓகே. மூணாவது இது 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு பிள்ளைகள். மூணாவது பாயிண்ட்ஸ் சந்தேகம் இருந்தா மைக் ஆன் பண்ணுவோன்னு கேட்கலாம். இது முடிய கால ரீதியான மாற்றங்களை காட்ட பயன்படும். 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 ஓகே. உதாரணம் அடுத்த வரியில இலங்கையின் புகையிரத பாதை வளர்ச்சி. இலங்கையின் புகையிரத பாதை வளர்ச்சி. கடைசி இலகுவாக விவரணம் செய்ய முடியும். விவரணம் விளக்குறது. இலகுவாக விவரணம் செய்ய முடியும். இவ்வளவு 1 2 3 4 5 எக்ஸாமுக்கு ஏதோ ஒரு 3 தான் கேட்பாங்க. 5ஐயும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளும். கடைசியை சொல்றேன். இலகுவாக விவரணம் செய்ய முடியும். செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 5 பாயிண்ட்ஸையும் மறுபடி வேகமா சொல்லிக் கொள்றேன். சரியா எழுதிருக்கீங்களா? முதலாவது அச்சடிக்கப்பட்ட நீண்ட விளக்கமான தகவல்களை கொண்டிருக்கும். இரண்டாவது நீண்ட காலமாக புவியியலில் பயன்படுத்தப்பட்டு வரும் நுட்ப முறை படம். உதாரணம் இரிட்டோஸ்தீனிஸ் படம். இன்னொரு உதாரணம் தொலமியின் படம். மூணாவது பாயிண்ட் இடரீதியான பரம்பலை காட்டும். உதாரணம் நெல் உற்பத்தி. இன்னொரு உதாரணம் குடித்தொகை பரம்பல். நாலாவது பாயிண்ட் கால ரீதியான மாற்றங்களை காட்ட முடியும். உதாரணம் இலங்கை புகையிரத பாதைகளின் வளர்ச்சி. அஞ்சாவது இலகுவாக விவரணம் செய்ய முடியும். ஒரு இடத்தை பத்தி இலகுவா விளக்க முடியுமா? ரைட். அடுத்த வகுப்புல பிள்ளைகள் நாங்க 2வது நுட்பம் இருக்குல்ல, 5 நுட்பம் ஜியோகிராபில இருக்குது. அந்த 5 நுட்பங்களை பத்தி படிக்கிறத இந்த முதலாவது பாடம். செய்முறை புவியியல்ல இருக்கிற 5 நுட்பம், புவியியல்ல பயன்படுத்தப்படுற 5 நுட்பம் வடிவா நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த 5 நுட்பமும் என்னங்கிறது வடிவா தெரிஞ்சிருக்கணும். அது ஏன் புவியியல்ல இருக்க தகவல்களை முன்வைக்கத்தான் பயன்படுத்தப்படுது. ஸோ அதுல ஒரு நுட்பம் படம். அந்த படத்துல 5 பயன்பாடு, 5 விடயங்கள் சொல்லியாச்சு. இந்த படத்தை பத்தி புறா டீப்பா படிக்க போறோம். ஸோ இப்ப படிச்ச 5ம் அதை படிக்கும்போது நீங்க அதை விளங்கிடும், பாடமா போயிடும். ஸோ அடுத்த வகுப்புல உங்களுக்கு டைம் டேபிள் படி வகுப்பு நடக்கும். ஏதாவது ஸ்பெஷலான வகுப்பு போடுறதா இருந்தால் நான் குரூப்ல வெள்ளனே அறிவிப்பேன். ஏதாவது ஒரு வகுப்பு என்னால் எடுக்க முடியாம போச்சுன்னா, 3 டைம் டேபிள் போட்டுருக்க 2026க்கு ஏதாவது ஒரு வகுப்பு என்னால் எடுக்க முடியாம போச்சுன்னு சொன்னால் அது சனிக்கிழமை அந்த வகுப்பை நான் எடுத்துக்கொள்வேன்னா, ஏதோ ஒரு டைம் பின்னேற டைம்ல போட்டு எடுத்துக்கொள்வேன். வேகமாக நான் நகர்த்தி கொண்டு போயிடுவேன். நான் இன்றைக்கு அறிமுகம் பண்றதால ஸ்லோவா இது பண்ணேன். ஸோ நாளைக்கு நாங்க புவியியல்ல பயன்படுத்தப்படுற 2வது டெக்னிக் வரைவு, அதுல 3 பயன்பாடு பார்ப்போம். நாளைக்கு இல்லை, உங்களோட அடுத்த வகுப்புல. ஸோ அடுத்த வகுப்போட இந்த முதலாவது பாடம் முடிச்சிடும். ஏதாவது சந்தேகங்கள் என்னட்ட நீங்க கதைக்க வேண்டியிருந்தால் பிள்ளைகள் நீங்க கதைக்கலாம்.